இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம் வானலில். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, தேங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்றா கொட்டி அதை வதங்க விடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, சோம்பு, மிளகு அதையும் அதில் கொட்டிக்கலாம். புளி கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் திருப்பி வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காயை அலசி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழம்ப நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்தமாரி குழம்பு சுண்டி வர நேரத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.